ஓகே, கவனிப்போம். நாம பார்க்குற பாடம் வந்து இந்த வெப் பேஜ் சம்பந்தமான ஒரு விஷயம். இப்ப உங்களுக்கு ஒரு கேள்வி ஒன்று வரும். இன்டர்நெட்ல போயிட்டு நீங்க ஏதாவது சர்ச் பண்ணுவீங்களா இருந்தா, உங்களுக்கு இன்டர்நெட்ல வந்து நீங்க தேடுறது எல்லாமே உங்களுக்கு கிடைக்குது. ஸோ அந்த இன்டர்நெட் நீங்க தேட போறப்ப, உங்களுக்கு ஒரு பேஜ் ஒன்று தானே இருக்க போகுது. ஸோ அந்த பேஜை டிசைன் பண்றவர் யாரு? அதை எப்படி டிசைன் பண்றாங்க? அந்த பேஜ்ல என்னென்ன விஷயம் இருக்குது? பார்த்தீங்களா இருந்தா டேபிள் இருக்கும், இமேஜ் இருக்கும், அடுத்தது ஒரு பிளட்ஸ் இருக்கும், நம்பர் இருக்கும், லெட்டர்ஸுக்கு கலர்ஸ் இருக்கும், ஹைலைட் ஆகியிருக்கும், அல்லது லிங்க் இருக்கும், ஃபாண்ட் சைஸ் வித்தியாசம். இப்படி நீங்க இன்டர்நெட்ல வந்து அதிகமான டெக்ஸ்ட் வித்தியாசங்கள பார்க்கலாம். ஸோ அந்த அந்த பகுதி தான் இந்த உங்களுக்கு கிரேட் 11ல இருக்கிற இந்த 5வது யூனிட். ஸோ ஹைப்பர் டெக்ஸ்ட் மார்க்அப் லாங்குவேஜ் இதான் HTML. இதில் இந்த பேசிக்கான விஷயம் தான் உங்களுக்கு இருக்குது. ஸோ இதில் நாம் HTMLக்குள்ள படிச்சமாக இருந்தா இதை இன்னும் டெவலப் ஆக்குறதுக்கு நம்ம CSS, PHP, ஜாவா ஸ்கிரிப்ட் இப்படி நாம் அடுத்தடுத்து படிப்போம். ஆனால் இதில் பேசிக்கான ஒரு மார்க்அப் லாங்குவேஜாக இருக்கிறது இந்த HTML. இது வந்து ஒரு கம்ப்யூட்டர் லாங்குவேஜ் இல்லை. ஆனால் வெப் பேஜ் செய்கிறதுக்கு பேசிக்கான ஒரு திங்ஸாக இருக்குது. சரிதானே? இதை தான் நாம் HTMLக்குள்ளே நாம் சொல்லுவோம். ரைட். இப்போ இந்த இதில் வந்து நீங்கள் வெப்சைட்டை பார்ப்பீங்களா இருந்தால் ஸ்டாட்டிக், டைனமிக்னு சொல்லி ரெண்டு விஷயம் இருக்குது. இப்போ ஒரு சில வெப்சைட் வந்து ஆரம்பமான அந்த காலத்திலிருந்து பாவிக்கிற எல்லா சந்தர்ப்பத்திலையும் ஒரே மாதிரிக்குள்ள இருந்தால் அதை நாம் வந்து என்ன சொல்லுவோம்னா ஸ்டாட்டிக் வெப்சைட்னு சொல்லுவோம். நாம் பாவிக்கிற அந்த வெப்சைட் தேவைக்கேற்ப அதன் அளவு அது மாறுபட்டு இருக்குமா இருந்தால் இதை நம்ம வந்து டைனமிக்னு சொல்லுவோம். இந்த வெப்சைட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு வெப் பேஜ் ஒன்று நீங்கள் உருவாக்கணுமா இருந்தால் பாருங்க, உதாரணமாக ஒரு வெப்சைட் ஒன்று இருக்குது. இது வந்து ஒரு யூடியூப் சேனலில் உள்ள வெப்சைட்டாக இருக்குது. அப்போ இதில் பார்த்தீங்களா இருந்தால் ஒரு வெப் பேஜுக்குள்ளே பார்ப்பீங்களா இருந்தால் படம் இருக்கலாம், டெக்ஸ்ட் இருக்கலாம், அண்டர்லைன் ஆகி இருக்கலாம், வீடியோஸ் இருக்கலாம், லோகோ இருக்கலாம், ஏன்னா அடுத்தது போல்டு இருக்கலாம். இந்த இந்த மாதிரிக்குள்ள ஒரு வெப் பேஜுக்குள்ள நிறைய விஷயம் இருக்கலாம். ஸோ இந்த வெப் பேஜ் ஒன்றை நீங்கள் உருவாக்குவீங்களா இருந்தால் அந்த வெப் பேஜில் கட்டாயமாக கவனிக்க வேண்டியது என்னன்னா மொழி அல்லது கலாச்சாரம் சம்மந்தமாக இருக்கணும். அதாவது அந்த வெப்சைட்டை யார் பயன்படுத்த போகிறா, அவங்களுக்கு என்ன லாங்குவேஜ் கட்டாயம் தேவை, எந்த வயசுக்குள்ளவங்க பயன்படுத்த போகிறாங்க, இந்த பொருத்தமெல்லாம் வெப்சைட்டுக்குள்ளே இருக்கணும். எந்த கல்வி தகமை உள்ளவங்க பயன்படுத்த போகிறாங்க, ஆணா பெண்ணா பயன்படுத்த போறாங்க, அவங்களுக்கு என்ன விருப்பங்கள், அதை நாம உணர்ந்து அதன் அடிப்படையில் நாம உருவாக்குற சந்தர்ப்பத்தில் தான் நமக்கான வெப் பேஜ் பொருத்தமானதா இருக்கும். சரிதானே? இப்போ இந்த ஒரு வெப் பேஜை பொறுத்த வரைக்கும் பாருங்க, இந்த 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 பேஜ் ஒன்று எடுத்துக்கிட்டீங்களா இருந்தா இதுல பாருங்க இருக்குது, வீடியோ இருக்குது, படம் இருக்குது, யாரு இது இந்த இந்த வெப்சைட்டுக்கான உரிமையானவங்க. சரிதானே? இதுல இந்த வெப்சைட்ல இருந்து வேற ஏதாவது ஸ்பெஷலான சைடுக்குள்ள, சோஷியல் சைடுக்குள்ள போகலாமா இருந்தா ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக் இப்படி போறதா இருந்தா அதுக்கான லிங்க், இந்த வெப்சைட்ல தேடுறதுக்கான ஒரு சர்ச் ஆப்ஷன் ஒன்று, இல்ல வந்து லாங்குவேஜை மாத்திக்கக்கூடிய ஒரு அமைப்பு, இந்த எல்லா சந்தர்ப்பங்களுமே இந்த வெப்சைட்டுக்குள்ள இருக்கும். ஸோ இந்த வெப்சைட் வந்து ஒரு ஒரு வெப்சைட் எப்படி நம்ம டெவலப் ஆகுறோம்னா இந்த ரெண்டு பகுதியை வச்சு தானே நம்ம டெவலப் ஆக்க போறோம். ஸோ இப்படி நாம டெவலப் ஆக்குற இந்த வெப்சைட், வெப் பேஜ் எல்லாத்தையும் ஒன்று சேர்த்தா தான் வெப்சைட்னு சொல்லுவோம். ஸோ இந்த வெப்சைட் வந்து எப்படியான வசதிகளை கொண்டு அமைஞ்சா இது இது ரீச் ஆகும். ஸோ அதை பயன்படுத்துறவருக்கு இலகுவா ஐடென்டிஃபை பண்ணிக்கக்கூடியதா இருக்கணும். அவரோட லாங்குவேஜில் போயிட்டு பார்த்துக்கக்கூடியதா இருக்கணும். அவருக்கு பார்த்தோன்னே ஈஸியாக விளங்கக்கூடியதா இருக்கணும்.
வேகமான சர்ச் பண்ணக்கூடிய ஆப்ஷன்ஸ் இருக்கணும். பயனருக்கு ஒரு அட்ராக்டிவா இருக்கணும். பார்க்கறதுக்கு கவரக்கூடிய வகையில காணப்படணும். அப்டேட்ஸ் இருக்கணும். பழைய அதே வெப்சைட் இருக்குமா இருந்தா இயலாது. சரிதானே? ஸோ என்னவா இருக்கணும்? ஒரு அப்டேட் ஒன்று கட்டாயம் இருக்கணும். நாம வந்து புதிய அப்டேட்ஸா இருக்கணும். அந்த டேட்டா வந்து புதுசா இருக்கணும். பழைய டேட்டாவா இருக்கக்கூடாது. சரிதானே? தெளிவானதாக இருக்கணும். ஃபர்ஸ்ட் பேஜ் வந்து விளக்கமானதா இருக்கணும். அந்த பேஜ்ல என்னென்ன இருக்குங்கிறது இலகுவா தெரிஞ்சுக்கக்கூடிய மாய்க்குல இருக்கணும். லிங்க் இருக்கணும். தொடர்புகள் காணப்படணும். இதை வந்து தொடர்புன்னு டைப் பண்ணிக்கோங்க. தகவல்களை வந்து சுருக்கமானதா உணரக்கூடிய வகையில இருக்கணும். இந்த பகுதி இவ்வாறா கொண்டு இருந்தாதான் வெப் பேஜை நம்ம பயன்படுத்தக்கூடியதுக்கு மாதிரில இருக்கும். இதுதான் ஃபேமஸான ஒரு வெப் பேஜாகவும் இருக்கும். ஸோ இந்த மாதிரியான வெப்சைட் ஒன்று நாம் பார்க்குறப்ப இந்த வெப்சைட்டை பொறுத்த வரைக்கும் அதன் அளவு இருக்கணும், ரிசொல்யூஷன். அப்போ மொபைல் ஃபோனில் பார்த்தாலும் அந்த வெப் பேஜ் ஃபுல்லாக விளங்குற மாதிரி இருக்கணும், தெளிவானதாக இருக்கணும். அந்த வெப் பேஜ் வந்து அந்த தலைப்புக்கு பொருத்தமானதாக இருக்கணும். சரிதானே? பேக்கப் எடுத்துக்கூடிய மாதிரிக்குள்ள இருக்கலாம். அதாவது அது என்னவா இருக்கணும்? ஒரு லைசன்ஸ் உள்ள ஒரு உரித்துடைய ஒரு வெப்பேஜா இருக்கணும். அடுத்தது உறுதிப்படுத்தின தகவல்கள் அந்த வெப்பேஜில் காணப்படணும். நாமளும் வெப்சைட் ஒன்று உருவாக்கிட்டு உறுதி இல்லாத எல்லா தரவுகளையும் நம்ம இன்சர்ட் பண்ணிட்டு இருப்போமா இருந்தால் அது பொருத்தமாக இருக்காது. அந்த வெப்சைட் வந்து நமக்கு பயன் இல்லாமல் போகும். ஸோ இவ்வளோ விஷயம் இருக்கணும். ஸோ இந்த வெப்சைட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கிரியேட் பண்ணுற சந்தர்ப்பத்தில் இதை நாம் சொல்லுவோம் என்னன்னா டெக்குன்னு சொல்லுவோம். ஸோ இந்த இந்த மாதிரிக்குள்ள பயன்படுத்துறது தான் டெக்குன்னு சொல்லுவோம். ஸோ இப்படி நீங்கள் டைப் பண்ணுவீங்களா இருந்தால் ஓப்பன் டெக்குன்னு சொல்லுவோம். இப்படி ஸ்லேஷ் ஒன்று போட்டு டைப் பண்ணுவீங்களா இருந்தால் க்ளோஸ் டெக்குன்னு சொல்லுவோம். ஸோ கட்டாயமாக இந்த HTML பொறுத்த வரைக்கும் ஓப்பன் பண்ணுவீங்களா இருந்தால் க்ளோஸ் பண்ணினாதான் அது டிஸ்பிளே ஆகும். இப்போ புதுசாக வந்திருக்கிற வெப் ப்ரௌசரில் அது அந்த இஷ்யூ வராது. ஆனால் எல்லா சந்தர்ப்பங்கள் எல்லா ஓஎஸ்லையுமே எல்லாத்துலேயுமே நமக்கு டிஸ்பிளே ஆகணுமா இருந்தால் கட்டாயமாக க்ளோஸ் பண்ணணும். இந்த HTML ஒரு ஸ்பெஷல் இருக்குது, கேஸ் சென்சிட்டிவ் கேஸ் இல்லை. ஸோ இதை வந்து சிஏ வந்து சிம்பிளில் போட்டுட்டு ஓவர் கேபிட்டலில் போட்டிருந்தாலும் இஷ்யூ இல்லை நம்ம டைப் பண்ணுற சந்தர்ப்பத்தில் ஏதாவது. ஸோ அந்த கேஸ் சென்சிட்டிவ் வந்து சிக்கலாகாது. இந்த HTML நீங்கள் நோட்பேடில் டைப் பண்ணலாம், அல்லது இதில் இருக்கிற ஏதாவது ஒரு சாஃப்ட்வேர் ஒன்று எடுத்து அந்த சாஃப்ட்வேரில் நீங்கள் டைப் பண்ணலாம். ஸோ இப்போதைக்கு நோட்பேடில் படிக்கிற விஷயத்த நம்ம பார்ப்போம். சாஃப்ட்வேர் இருக்குது, விஷுவல் ஸ்டுடியோ இருக்குது, நோட்பேட் ப்ளஸ் இருக்குது, நான் அந்த மெஷின்லேயே கூட இருக்குது, பட் காஃபி கப் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து இப்போதைக்கு வேணால் நம்ம நோட்பேட்லேயே எடுத்து பார்ப்போம். ஸோ இந்த HTML டெக்குக்குள்ள இதை பாருங்க, HTMLங்கிற டெக் இருக்குது, HTML க்ளோஸ் பண்ணப்பட்டிருக்குது. ஹெட்னு ஒரு டெக் இருக்குது, ஸோ ஹெட் க்ளோஸ் பண்ணப்பட்டிருக்குது. பொடிங்கிற டெக் இருக்குது, பொடி க்ளோஸ் பண்ணப்பட்டிருக்குது. ஸோ இந்த பொடி பகுதிக்குள்ள தான் நமக்கு தேவையான அந்த எல்லா HTML பகுதிகளையும் நம்ம டைப் பண்ணுவோம். ஹெட்டுக்குள்ள ஹெட்டுக்கு தேவையான விஷயங்களை டைப் பண்ணுவோம். அப்ப இதுல இந்த ஹெட்டும் பொடியும் ஹெட்டும் HTML-ம் டைட்டிலும் வருமா இருந்தா HTML-ம் ஹெட்டும் டைட்டிலும் பொடியும் வருமா இருந்தா, ஸோ டைட்டில் இங்கே க்ளோஸ் ஆகியிருக்கும், ஹெட் வந்து க்ளோஸ் ஆகியிருக்கும். இது அவ்வளோத்தையும் நம்ம சொல்லுவோம் ஹெட் பாத்துன்னு சொல்லுவோம். இந்த பொடிக்கு கீழே உள்ள பகுதிகள் எல்லாத்தையுமே நம்ம பொடி பாத்துன்னு சொல்லுவோம். ஓகேயா? இப்போ நாம டிரெக்டா HTML அப்படிங்கிற ஒரு விஷயத்துல என்னென்ன டெக் இருக்குன்னு பார்ப்போம். ஸோ இந்த இவ்வளோ டெக்கை நீங்க பார்த்தீங்களா இருந்தா இந்த டெக் உங்களுக்கு ஓகே. பாருங்க, HTML ஹெட், டைட்டில், பொடி, சென்டர், H1ல இருந்து H4 வரைக்கும், H6 வரைக்கும். அடுத்தது ஃபாண்ட், பிங்கிற டெக், பி அலைன்கிற டெக், பிஆர்ங்கிற டெக், பிஆர்இங்கிற டெக், பிஐயூஇஎம்எஸ், எஸ்யூபி, எஸ்யூபி கியூ, இமேஜ்ங்கிற டெக். சரிதானே? அடுத்தது இந்த வித், ஹைட், ஆல்டினேட், பி அல்லது பிஆர், ஓஎல்ங்கிற டெக், யூஎல்ங்கிற டெக், டிஎல்ங்கிற டெக். அடுத்தது ஏஹெச்ஆர்இஎஃப்ங்கிற டெக்,
டேபிளுக்கு தேவையான டேக்ஸ். இதுல ரோஸ் பென் கொல்ஸ் பென் இந்த டேக் எல்லாம் என்ன நீங்க நினைக்கல, நீங்க எழுதிடுவீங்களா இருந்தா HTML கம்ப்ளீட். இவ்வளவுதான் HTML பார்க்க வேண்டிய விஷயம். ஸோ இந்த டெக்கை வச்சுட்டு நாம என்ன செய்து பார்ப்போம்? இப்போ ப்ராக்டிக்கல் ஒர்க் ஒன்று செய்து பார்ப்போம். ஓகேயா? ரைட், கவனிங்க. ப்ராக்டிக்கலாக கொஞ்சம் ஸ்பீடாக தான் செய்வேன், நோட் பண்ணிக்கோங்க, பார்த்துக்கோங்க. ஸோ நோட் பேட் ஒன்று நான் ஓப்பன் பண்ணிட்டேன். ஸோ நோட் பேடுக்குள்ளே தான் ப்ராக்டிக்கல் ஒர்க்கை நான் செய்ய போகிறேன். ஸோ நோட் பேடில் பாருங்கள், HTMLங்கிற டெக் ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்கேன். அடுத்தது ஹெட்டுங்கிற டெக் ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்கேன். அந்த ஹெட்டுக்குள்ளே எதுவுமே டைப் பண்ணாமல் என்ன செய்ய போகிறேன்? ஹெட்டுங்கிற டெக்கை க்ளோஸ் பண்ண போகிறேன். அடுத்தது நான் இதில் டைட்டில் அப்படிங்கிற டெக் ஒன்று ஓப்பன் பண்ண போகிறேன். டைட்டில்ங்கிற டெக் ஒன்று ஓப்பன் பண்ண போகிறேன். டைட்டில்ங்கிற டெக் ஒன்று ஓப்பன் பண்ண போகிறேன். ஸோ டைட்டிலுக்குள்ள நம்ம டைப் பண்ண போகிறோம் ஏ பாஸ் ஐடி. ஸோ டைட்டில்ங்கிற டெக்கை நான் க்ளோஸ் பண்ண போகிறேன். ரைட், இப்போ பாருங்க, HTML ஹெட் டைட்டில். இப்போ பொடிங்கிற டெக் ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்கிறோம். ஸோ பொடிக்குள்ள தேவையானதெல்லாம் நம்ம பிறகு டைப் பண்ணிக்க போகிறோம். ஸோ பொடியை நம்ம என்ன செய்வோம்? க்ளோஸ் பண்ணி வச்சுப்போம். அடுத்தது HTML-ஐயும் க்ளோஸ் பண்ணி வச்சுப்போம். இதுதான் டெக்கை டைப் பண்ணியிருக்கிறோம். ஸோ இதை நான் இப்போ பாருங்க சர்வ் பண்ணுறேன். சர்வ் அஸ்க்குள்ளே போயிட்டு எனக்கு தேவையான அந்த பகுதியை செலக்ட் பண்ணி டெஸ்க்டாப்குள்ளே வந்து ஏ பாஸ்ங்கிற விஷயத்துக்குள்ளே செலக்ட் பண்ணுறேன். இதில் நான் டைப் பண்ண போகிறேன் ஐடி ரிசல்ட்ஸ், ஐடி ஒர்க் ஷாப். ஐடி ஒர்க் ஷாப், ஐடி ஒர்க் ஷாப் என்னது? 2024-25 பேட்சுக்கானது. ஐடி ஒர்க் ஷாப் WPன்னு போடுறேன். இப்படி தான் டைப் பண்ணியிருக்கிறேன். சரிதானே? ஸோ ஐடி ஓ லெவல் இப்படி மட்டும் போடுறேன். ஐடி ஒர்க் ஷாப் WS. இப்போ பாருங்க, இதுதான் ஃபைல் நேம், ஐடி ஒர்க் ஷாப் WSன்னு போட்டிருக்கேன். இதை நான் சர்வ் பண்ணுற சந்தர்ப்பத்தில் கவனிங்க, டாட் ஒன்று வச்சுட்டு HTMLன்னு டைப் பண்ணணும். ஹைப்பர் டெக்ஸ்ட் மார்க்அப் லாங்குவேஜ். இதை டைப் பண்ணினாதான் உங்களுக்கு HTML கிடைக்கும். ஸோ சர்வ் பண்ணிட்டேன். இப்போ பாருங்க, நான் இதை மினிமைஸ் பண்ணிட்டு இந்த ஐடி ஏ பாஸ்குள்ள சர்வ் பண்ணதை ஓப்பன் பண்ணுவனா இருந்தா பாருங்க, ITWSங்கிறது வந்து பாருங்க எப்படி இருக்குது, நமக்கு ஒரு மைக்ரோசாஃப்ட் எட்ஜ் அப்படிங்கிற ப்ரௌசரா இருக்குது. ஸோ ப்ரௌசரை ஓப்பன் பண்ணுவனா இருந்தா எனக்கு ஒரு ப்ரௌசர் ஒன்று கிடைச்சிருச்சு பாருங்க. ஏ பாஸ் ஐடி அப்படிங்கிற ப்ரௌசர் ஒன்று எனக்கு கிடைச்சிருச்சு. பாத்தீங்களா? ஸோ ஒரு ப்ரௌசரே நமக்கு கிடைக்கக்கூடியதா இருக்கு. இப்போ வெப் பேஜ் ஒன்று நாம டைப் பண்ணியிருக்கிறோம். ஏன்னா ரைட், ப்ரௌசரை ஒரு பக்கம் வச்சுப்போம், இன்னொரு பக்கம் நம்மளோட நோட் பேடை வச்சுப்போம். இப்போ இந்த பொடிக்குள்ள தான் டைப் பண்ண போறோம். ஸோ பொடிக்குள்ள டைப் பண்றதுக்கு எனக்கு கொஞ்சம் லெட்டர்ஸ் கொஞ்சம் தேவை. அதுக்காக நான் எடுக்க போறேன் என்னது, கொஞ்சம் நான் ஒரு சின்ன பேராகிராஃப் ஒன்று நான் எடுத்து வச்சுக்கிறேன். சின்ன பெரா ஒன்று நான் எடுத்துட்டேன். ஸோ இந்த பெராவை நான் எங்க போட்டுக்க போறேன்? என்ற நோட் பேடுக்குள்ள வச்சுக்கிறேன். இப்போ நான் பாருங்க இதை சர்வ் பண்ணிட்டேன். அந்த பேஜில் சர்வ் ஆச்சு. ப்ரீவியூ கொடுக்குறப்ப ரீஃப்ரெஷ் பண்ணுவேனா இருந்தா இந்த பாருங்க, எனக்கு வெப் பேஜில் நான் டைப் பண்ணது அவ்வளோ வந்துருச்சு. ஸோ இந்த வெப் பேஜில் டைப் பண்ணியிருக்கிறது பாருங்க எப்படி இருக்குதுன்னா, இதை பாருங்க, சின்ன சைஸ் ஆக்குனா இந்த இந்த எத்தனை லைன்ஸ் வந்துருக்குது, மேக்ஸிமைஸ். அப்போ இதை நான் வித்த கூட்டக்கல, அதாவது ஒரு ஸ்மார்ட் டிவிலையோ அல்லது பெரிய டிஸ்பிளேல போடுறப்ப என்ன நடக்கும், அந்த லைன் சின்னதாகும். வளர்த்து எவ்வளோ நீளம் இருக்கோ அவ்வளோ நீளத்துக்கு போய் முடியும். ஆனால் ஒரு டெப்லையோ மொபைல்லையோ பார்க்குறப்ப சின்ன சின்னதாகும். எனக்கு அப்படி வேணாம், இதை ஒரு பந்தியாக எனக்கு வேணும். அப்படியா இருந்தா என்ன செய்ய போகிறேன்? பி அப்படிங்கிற டெக்கை நான் கொடுக்க போகிறேன். ஸோ பிங்கிற டெக்கை க்ளோஸ் பண்ணணுங்கிற கட்டாயம் இல்லை. ஆனால் நீங்கள் தேவைப்பட்டா என்ன செய்துக்கோங்க, உங்களுக்கு வர கேள்வியில் பி க்ளோஸ் பண்ணுற மாதிரிக்குள்ள வருது, போன முறை வந்துச்சுன்னா. ஸோ அப்படி உங்களுக்கு தேவைப்படுமா இருந்தால் அப்படி நீங்கள் கொடுத்துக்கோங்க. பாருங்க, மைக்கை அன்மியூட் புள்ளையில பண்ணிட்டு ஸ்கூல்ல பேசுங்க. குழப்ப பண்ணுவாங்கன்னு சொல்லி வர சொல்லிருக்காங்க. மைக்கை அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. ஓகேயா? ரைட், இப்போ பாருங்க, இந்த பெராவை நாம தேவையான மைக்கில் கொடுத்துக்கலாம்.
சரிதானே? ஒன்றை மட்டும் பெறாவை க்ளோஸ் பண்ணி காட்டியிருக்கிறேன். ஸோ மற்றது க்ளோஸ் பண்ணல, ஓப்பன் பண்ணாலே டிஸ்ப்ளே ஆகும். இதை சர்வ் பண்ணிட்டு ப்ரிவியூ பார்த்தா பாருங்க பேராகிராஃபாக நமக்கு கிடைச்சிருச்சு. இப்போ எனக்கு இந்த பேராகிராஃபுமே எப்படி வேணும்னா எனக்கு இந்த இப்படி தங்க பாருங்க இது இப்படி இருக்குதானே, இப்படி எனக்கு வேணான்னா நான் என்ன செய்ய போறேன்? இந்த இப்படி எனக்கு வேணும். அதாவது இந்த யுவ அடுத்த லைன்ல வேணும், த அடுத்த லைன்ல வேணும், இது அடுத்த லைன்ல வேணும், இது அடுத்த லைன்ல வேணும். இப்படி எனக்கு வேணுமா இருந்தா, இந்த மாதிரிக்குள்ள எனக்கு வேணுமா இருந்தா நான் என்ன செய்யறது? ஸோ இந்த மாதிரி எனக்கு தேவைப்படுற சந்தர்ப்பத்தில் நான் என்ன செய்ய போறேன்? இந்த இப்படி நான் என்ன இது எனக்கு வேணுமா இருந்தா இந்த இப்படி நான் போட்டிருக்கிறேன். ஸோ இது எனக்கு இப்படி எனக்கு வேணுமா இருந்தா இதை சர்வ் பண்ணிட்டு எனக்கு ப்ரிவியூ பார்த்தா கூட இதோ பாருங்க ஃபைலில் போயிட்டு சர்வ் பண்ணிட்டு ப்ரிவியூ பார்க்குறேன். இல்லை இது மாறுது இல்லை. இந்த இடத்துல எனக்கு என்ன வேணும்னா ஒரு டேக் இருக்குது பாருங்க, பிஆர்இ. பிஆர்இ ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, இது உங்களுக்கு புக்கில் இல்லை. சரியா? பிஆர்இங்கிற டெக்கை நீங்கள் கொடுப்பீங்களா இருந்தால், பிஆர்இங்கிற டெக்கை கொடுப்பீங்களா இருந்தா பாருங்க அதே மாதிரிக்குள்ள வந்துருச்சு. இன்னொரு விஷயம் என்ன நடந்திருக்குது? இந்த லெட்டர்ஸே நமக்கு இங்க கிடைச்சிருக்குது. இந்த ஃபொண்ட் பாத்தீங்களா? இதே ஃபொண்ட்டே நமக்கு இங்க கிடைக்கல வந்திருக்குது. ஸோ இப்படி ஒரு டேக் கொடுக்கலாம். ஸோ இந்த டெக்கை நான் இப்போதைக்கு க்ளோஸ் பண்றேன், ஞாபகத்தில் வச்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். பிஆர்இ அப்படிங்கிற டேக். சரிதானே? அதை வச்சுட்டு நம்ம அடுத்த விஷயத்தை செய்ய இயலாது. அதுக்காக அதை நான் delete பண்றேன். அதனால அதை delete பண்றேன். படிப்பிச்சை ஞாபகத்தில் வச்சுப்பீங்க. பாருங்க இப்போ ஃபொண்ட் வித்தியாசப்பட்டுச்சு. இப்படி நமக்கு தேவையா இருந்தா இதுக்கு நம்ம செய்ய வேண்டிய டேக் வந்து பிரேக், பிஆர் அப்படிங்கிற டேக். சேவ் பண்ணிட்டு ப்ரிவ்யூ பார்த்தா பாருங்க இந்த முதலாவது பிரேக் ஆச்சு. ஸோ எந்த இடமெல்லாம் உங்களுக்கு தேவையோ அந்த இடத்துல எல்லாமே என்ன செய்ய போறீங்க? இந்த பிஆருங்கிற டெக்கை கொடுக்க போறீங்க. எந்த எந்த பிளேஸ்லலாம் 2 தடவை பிஆர் வந்துச்சோ அந்த இடமெல்லாம் 2 தடவை பிரேக் ஆகும். இப்போ சேவ் பண்ணிட்டு ப்ரிவ்யூ பார்த்தா பாருங்க லைன் பிரேக் ஆச்சு. ஓகே தானே? 2 டேக்கை நான் இப்போ பார்த்துருக்கோம். HTML ஹெட் இந்த இதுக்குள்ள பிஆர்இ பிஆருங்கிற 2 டேக்கை பார்த்துருக்குறோம். ஸோ இதில் இந்த வீடியோ அப்படிங்கிற வேர்டு வந்து எனக்கு ஹெட்டிங்காக வேணும் அப்படியா இருந்தா இதை என்ன செய்ய போகிறேன்? H1க்குள்ளே கொடுக்குறேன். H1க்குள்ளே கொடுக்குறேன். இப்போ இதை சேவ் பண்ணி ப்ரிவ்யூ பார்த்தா பாருங்க வீடியோ ஹெட்டிங்காக வந்துருச்சு. அடுத்ததுல மேக் அப்படிங்கிறதும் எனக்கு ஹெட்டிங்காக வேணும். அந்த H1 விட எனக்கு எப்படி வேணும்? கொஞ்சம் சின்னதா வேணும். மேக் யுவர் டாக்குமெண்ட் அப்படிங்கிறது எப்படி வேணும்னா எனக்கு கொஞ்சம் சின்னதா வேணும். ஸோ H2ங்கிற டெக்கை கொடுக்கலாம். பாருங்க அதை விட சின்னதா இருக்கா? அடுத்த பேராகிராஃப்ல இந்த லைனை நான் எப்படி கொடுக்க போறேன்? H3ங்கிற டெக்கை கொடுக்க போறேன். இந்த டெக்குக்குள்ள H3ங்கிற டெக்கை நான் கொடுக்க போறேன். வேர்ட் ப்ரொவைட் ஹெடர்ங்கிற விஷயத்த 3ங்கிற டெக்கா கொடுப்போமா இருந்தா, அப்ப அடுத்ததை நம்ம கொடுத்து பார்ப்போமா? ஃபோன் சொல்லி என்ன செய்வோம்? ஃபோன் சொல்லி கொடுப்போமா? ஃபோன் சொல்லி கொடுப்போமா? இந்த பேராகிராஃப்குள்ள அடுத்த விஷயத்த 5ன்னு சொல்லி கொடுப்போம். இங்க ஒரு விஷயத்த இதை கொடுப்போம் 5ன்னு சொல்லி. அடுத்ததை கொடுப்போம் 6ன்னு சொல்லி. இதை சேவ் பண்ணிட்டு ப்ரிவ்யூ பாருங்க. H1 H2 H3 H4
ஃபோ வந்து ஆக எல்லா இடமும் ஃபோ க்ளோஸ் பண்ணப்படலைன்னா H4 வந்து க்ளோஸ் பண்ணப்படல. ஸோ எல்லா இடமும் வந்துருச்சு. H4, H5, H6 பாருங்க. பாருங்க இந்த வித்தியாசங்கள்ல H1 ஆக பெருசா இருக்குது, H2 சின்னதா இருக்குது, H3 ஆக இன்னும் கொஞ்சம் சின்னதா இருக்குது, இன்னும் கொஞ்சம் சின்னதா இருக்குது, அடுத்தடுத்து போக 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 சின்ன சின்னதா வந்திருக்கு. ஓகேயா? ஸோ இதுதான் என்னவா இருக்க போகுது? H1, H2, H3 அதாவது ஹெட்டிங் அப்படிங்கிற விஷயத்துக்குள்ள பார்க்குற விஷயம். சரிதானே? பிஆர் பி பிஆர்இ H1 அப்படிங்கிற விஷயம் பார்த்தோம். அடுத்தது உங்களுக்கு இல்லை ஏதாவது ஒரு லெட்டர் ஒன்று உங்களுக்கு வந்து போல்டா வேணுமா இருந்தா செலக்ட் பண்ண போறோம். இந்த லெட்டர் போல்டா வேணுமா இருந்தா ஸோ இங்கே நீங்க என்ன செய்யலாம்? பிங்கிற டெக்கை க்ளோஸ் பண்ண கொடுப்பீங்களா இருந்தா பிங்கிற டெக்கை கொடுப்பீங்களா இருந்தா பாருங்க அந்த டெக் வந்து போல்டா இருக்கும். இந்த பாருங்க ப்ரொவைட் வந்து போல்டா இருக்குது. அடுத்தது உங்களுக்கு இதுல ஏதாவது ஒன்று இட்டலிக்கா வேணுமா இருந்தா ஐங்கிற டெக்கை கொடுப்பீங்களா இருந்தா பாருங்க இந்த இத்தலிக்கா இருக்குது. அடுத்தது இதுல ஒரு டெக் ஒன்று கீழே உங்களுக்கு ஒரு லைன் ஒன்று தேவையா இருந்தா யூங்கிற டெக்கை கொடுப்பீங்களா இருந்தா பாருங்க யூங்கிற டெக் கீழே லைன் ஒன்று வந்து இருக்குதா யூங்கிற டெக்குக்கு பாருங்க லைன் ஒன்று வந்து இருக்குது. யூங்கிற டெக்கை க்ளோஸ் பண்றது பண்ணாம விட்டுட்டேன் எல்லாத்துக்கும் கொடுத்துருக்கதால வரல. இப்ப பாருங்க இந்த லைன் ஒன்று வந்து இருக்குது. சரிதானே? அடுத்தது பாருங்க இந்த பிங்கிற டைம் அதாவது இந்த H4ங்கிறதுக்குள்ள தீமை நான் கொடுக்க போறேன். இஎம் அப்படின்னு கொடுப்போம். தீமை மட்டும் சாரி தீம்குள்ள வர ஆல்சோவை மட்டும் ஆல்சோங்கிற வேர்டை கொடுப்போம். இந்த பாருங்க இது என்ன நடந்திருக்குது? ஆல்சோங்கிற வேர்ட் இது அப்படி இதுக்கான வித்தியாசம் ஒன்று வந்திருக்குமே. என்ன நடந்திருக்குது மற்ற ஒப்பிடக்குல? ஆல்சோக்கு பக்கத்திலேயே இன்னொரு ஆல்சோவை நான் டைப் பண்ணுவேனா இருந்தா உங்களுக்கு கிளியரா இருக்கும். இப்போ இந்த ரெண்டு ஆல்சோக்கும் இடையில உள்ள டிஃபரெண்ட் என்னன்னு நீங்க காணலாம். இந்த ஆல்சோ இந்த ஆல்சோ சொல்ல இயலுமா யாருக்காவது? சின்னதா ஒரு இட்டலிக்காய் இருக்குது. So, சரிதானே? அப்ப இஎம் அப்படிங்கிற டேக் சரியா? இப்ப அடுத்ததா நாம என்ன செய்ய போறோம்னா இந்த ஆக கீழே டைப் பண்ண போறோம் ரெண்டு நம்பர்ஸ். இப்ப இந்த ரெண்ட நான் என்ன செய்யணும்? எஸ்யூபின்னு சொல்லி கொடுக்குறேன். இதை என்ன செய்ய போறேன்? எஸ்யூபின்னு சொல்லி க்ளோஸ் பண்றேன். இந்த டூவை மட்டும் சர்வ் பண்ணிட்டு ப்ரீவியூ பார்த்தா பாருங்க ரெண்டு என்ன நடந்திருக்குன்னு சொல்லி 5 வர்க்கமா இருக்குது. ஸோ இதை பிரேக் பண்ணாதானே அடுத்த லைனுக்கு வருமேனா. ஸோ அப்போ இதை என்ன செய்யலாம்? அடி அடிப்பெருமானமா ஆக்கலாம். எஸ்யூபி எஸ்யூபி இப்போ இதை சர்வ் பண்ணிட்டு ப்ரீவியூ பார்ப்போமா இருந்தா பாருங்க எஸ்யூபிக்கும் எஸ்யூபிக்கும் இடையிலான வித்தியாசம் சரியா? கிளியர் தானே? இப்போ நான் படிப்பிச்சிருக்கிற டெக் எல்லாமே உங்களுக்கு நோட்ல அனுப்பியிருக்கிறேன். ஸோ அந்த நோட்ல உள்ள டெக்கை தான் நான் கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன். சரியா? இப்போ இந்த பவர்ஃபுல் அப்படிங்கிற வேர்டை என்ன செய்ய போறேன்? என்ன நடக்கும்னு பார்ப்போம். பவர்ஃபுல் என்ன நடக்கும்னு பார்ப்போம். என்ன நடக்குதுன்னு சொல்லி பாருங்க. சர்வ் பண்ணிட்டு பார்த்தா எப்படி அதண்ட அவுட்புட் கிடைக்க போகுது? பவர்ஃபுல்ங்கிற வேர்டு என்ன நடந்துருந்துச்சு?
பாருங்க என்ன நடந்திருக்குன்னு சொல்லி அப்படியே மூவ் ஆகிக்கிட்டு இருக்குது. மேக்யூங்கிற டேக். சரியா? ரைட். இப்போ பாருங்க உங்களுக்கு நான் சொன்ன டேக்குக்குள்ள பாருங்க என்னென்ன டேக். HTML ஹெட் டைட்டில் என்ன, இங்கே இந்த டேக் முடிஞ்சிருச்சு. டைட்டில் படிப்பிச்சிட்டேன், இந்த பாடி வரைக்கும் படிப்பிச்சிருக்கிறேன். சென்டர் டேக் படிப்பிக்கல. H1 H2 H4 வரைக்கும் படிப்பிச்சிருக்கிறேன். H5 H6 படிப்பிச்சாச்சு. சரிதானே? அப்போ இந்த HTML சும்மா இடையில வந்தது. ஸோ இதில் சென்டர் மட்டும் படிப்பிக்கல. பேராகிராஃப் படிப்பிச்சாச்சு. பேராகிராஃப்குள்ள பாருங்க அலைன்கிற ஒரு விஷயம் இருக்குது. ஸோ அதை பார்க்கறதா இருந்தா என்ன செய்யணும்னா, இந்த பி பேராகிராஃபை வந்து கொஞ்சம் சின்னதா இருக்கணும். அப்பதான் பேராகிராஃப்கான அலைனை நம்ம காண்றதுக்கு ஈஸியா இருக்கும். ஸோ இதை நான் ஒருக்கா காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இந்த வேர்டை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். பேஸ்ட் பண்ணிக்கிட்டா ஈஸியா இருக்கும். பாருங்க 1 2 3. ஸோ இந்த பி முதலாவது பி இதை வந்து சர்வ் பண்ணிட்டு ப்ரிவியூ பார்க்குறேன். பாருங்க இந்த மூணுமே ஆக கீழே வந்திருக்குது. இந்த மூணுமே ஆக கீழே வந்திருக்கு தானே? ரைட். இப்போ இந்த முதலாவது பி அலைன் சரிதானே ஈக்குவல் லெஃப்ட். ஸோ பியை நான் க்ளோஸ் பண்ணணும். ஸோ பிங்கிற டெக்கை மட்டும் க்ளோஸ் பண்ணுறேன். இதை ப்ரிவியூ பார்த்தா லெஃப்ட்ல இருக்குது. இதில் வந்து உங்களுக்கு எந்த வித்தியாசமும் காணுதா? பாருங்க எல்லாமே லெஃப்ட்ல இருக்குதா? லெஃப்ட் ஆயிடுச்சு. ஸோ அடுத்ததை பாருங்க அலைன் ஈக்குவல் சென்டர். ஸோ பிங்கிற டெக்கை நான் க்ளோஸ் பண்ண போகிறேன். ரைட். இதை உங்களுக்கு இருங்க டிஸ்ப்ளே பண்ணி காட்டுறேன். டைம் முடியுது. ரைட். இப்போ பி அலைன்கிற விஷயத்த தொடர்ந்து நான் படிப்பிப்பேன் இப்போ நான். சரியா? ரைட். இப்போ நாம செய்து பார்த்ததை ஒரு 10 நிமிஷத்துக்கு அந்த நோட்டில் எழுதுங்க. சரியா? சரியா 10 மணிக்கு திரும்ப நான் கிளாஸ் ஆரம்பிச்சு மீதமாக இருக்கிற HTML பகுதியை உங்களுக்கு நான் படிப்பிப்பேன். ஓகேயா? 6 மார்க்ஸுக்கு கட்டாயமாக கேள்வி வருது. ஸோ இன்னும் 10 மணிக்கு ஜாயின் ஆகுங்க.